மோசர்களை ஒழித்திட மதுக்கடைகளை மூடிட வாக்களியுங்கள். ஏற்கலப்பை விவசாயி சின்னத்திற்கு. நிலம் காக்க, நீர் காக்க, இனம் காக்க, நாடு வளம் பெற வாக்களியுங்கள். ஏற்கலப்பை விவசாயிக்கு. மலர்த்தும் புதிய அரசியல். விவசாயி, விவசாயி, விவசாயி. அன்பார்ந்த திருமங்கலம் தொகுதி வாழ் மக்களே, அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நமது வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் மருத்துவர் நி. முனீஸ் அவர்கள் ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. மண்ணையும் மக்களையும் காக்க திருமங்கலத்தின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க திருமங்கலம் மண்ணின் மைந்தன் டாக்டர் நி. முனீஸ் அவர்களுக்கு ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம். தேர்தல் நாள் 23 மதுக்கடைகளை மூடிட வாக்களியுங்கள். ஏற்கலப்பை விவசாயி சின்னத்திற்கு. நிலம் காக்க, நீர் காக்க, ஏற்கலப்பை விவசாயி. வெற்றியின் சின்னம் ஏற்கலப்பை விவசாயி. மாற்றத்திற்கான சின்னம் ஏற்கலப்பை விவசாயி. உங்களை உட்கார்ந்திருப்பார். ஆனால் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை மருத்துவர் முனீஸ் அவர்கள் வெற்றி பெற்று உள்ளே போனார். ஒரு பிரபாகரனை போல, ஒரு சேதுவாராவை போல கண்டிப்பாக அந்த சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பார். நமது பேரவையில் பகுதிகளுக்கும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவார். இந்த குரல் சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இப்போது மருத்துவர் முனீஸ் அவர்கள் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் உரையாற்றுவார். அவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கும்போது இங்க எப்படி அவங்க வாக்கு கேட்டு வராங்க? எத்தனையோ இடங்கள்ல நம்ம பாக்குறோம்ல. அன்னை கூட பேசியிருக்காரு. பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், 2 வயசு குழந்தைகள், 10 வயசு குழந்தைகள், 80 வயசு ஊராட்டி, பாலியல் சீண்டல்கள், பாலியல் தொந்தரவு. எவ்வளவு பிரச்சனை! எத்தனையோ பேர். இது மட்டுமா? இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். படிச்சு முடிச்சுட்டு சரியான வேலை வாய்ப்புகள் இருக்கா? அரசாங்க துறைகள் இருக்கு. அரசாங்க துறைகள்ல எத்தனை துறைகள்ல எதிர்கட்சி கட்சிக்கு ஓட்டு போறோம்னு சொல்லிட்டு தோத்து போறது நீங்க தான். அவங்க ஜெயிக்கிறாங்க, நீங்க தான் தோத்து போறீங்க. ஒரு தடவை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பாங்க. எங்க கட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் தங்களோட வேலைகளை போட்டுட்டு தங்களோட துறைகளை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு மாற்றம் வேணும், அடுத்த தலைமுறைக்காண்டி நம்ம நிக்கணும், இதை விட்டுட்டா இன்னும் ரொம்ப மோசமாயிடும் அப்படின்ற காரணத்தினால நாங்க வந்து நிக்கிறோம். அதனால பேரையூர் பெருமக்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் ஆதரவு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் 6:30 மணிக்கு பழைய தபால் நிலையம் அருகில் வந்து அண்ணன் பேசுறதை கேட்டுக்கணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாம் தமிழர் கட்சி 2009ஆம் ஆண்டு முதல் 16 ஆண்டு காலமாக மக்களின் மேம்பாட்டிற்காக திட்டங்களை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 16 ஆண்டு காலமாக 2016ஆம் ஆண்டு பெற்ற வாக்குகள் 1.1 விழுக்காடு, தொடர்ச்சியாக 1 விழுக்காடிலிருந்து 3 விழுக்காடு, 3 விழுக்காடிலிருந்து 6.7 விழுக்காடு,
6.7 விழுக்காடு இருந்து கடைசியாக 8.5 விழுக்காடு. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மக்கள் நலன் கருதி சோர்வடையாமல் துணிந்து தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி எதற்கு தமிழ்நாட்டிற்கு தேவை? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன மாற்றம் உருவாகும் என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும், வணக்கம் நாம் தமிழர் பேரையூர் மக்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி யதார்த்தமானதே. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அடிப்படை வசதிகள் அனைத்தும் சரியாக செய்து கொடுக்கப்படும். அடிப்படை ஒழிப்புற மருத்துவர்களை ஊழிய வாக்குறுதிகள் ஏற்கனவே விவசாயத்திற்கு நிலம் மருத்துவ நீதிபதிகள் ஏற்கனவே விவசாய குளத்தில் போட்டியிடுகிறார். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய ஏற்கனவே விவசாய குளத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. மண்ணையும் மக்களையும் சார்ந்த திருமணத்தில் குரல் சட்டமன்றத்தில் வைத்து திருமணம் மாநில மண்ணில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 23/4/2026 வியாழக்கிழமை மரவாதியில் உங்களின் சின்னம் ஏற்கனவே விவசாயி, வெற்றியின் சின்னம் ஏற்கனவே விவசாயி, வாக்குறுதிக்கான சின்னம் ஏற்கனவே விவசாயி. உங்களை மீட்க, உயிரையை மீட்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏற்கனவே விவசாயி. கனிம வளங்களை காத்திட, கல் குவாரிகளை மூடிட, கிணற்றுகளை ஒழித்திட, மதுக்கடைகளை மூடிட வாக்களியுங்கள். ஏற்கனவே விவசாயி சின்னத்திற்கு நிலம் காக்க அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நமது வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் மருத்துவர் விவசாய போட்டியிடுகிறார். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு ஏற்கனவே விவசாய மாற்று ஒன்றை மாறாதது. மண்ணையும் மக்களையும் காக்க திருமணத்தில் சட்டமன்றத்தில் குறிக்க திருமணம் ஆண்டின் மண்ணில் ஏற்கனவே விவசாய குழுக்களில் பெருவாரியான வாக்கு மக்களையும் காக்க திருமணத்தில் சட்டமன்றத்தில் முடிக்க திருமணம் ஆண்டின் மைந்தன் மொழி தமிழர்களுக்கு ஏற்கனவே விவசாய குழுக்களில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம். தேர்தல் நாள் 23/4/2026 வியாழக்கிழமை மரவாதியில் உங்களின் சின்னம் ஏற்கனவே விவசாயி, வெற்றியின் சின்னம் ஏற்கனவே விவசாயி, மாற்றத்திற்கான சின்னம் ஏற்கனவே விவசாயி. உங்களை மீட்க, உயிரையை மீட்க நீங்கள் வாக்களிப்பவர்களின் சின்னம் ஏற்கனவே விவசாயி. கனிம வளங்களை காத்திட, கல் குவாரிகளை மூடிட, கிணற்றுகளை ஒழித்திட, மதுக்கடைகளை மூடிட வாக்களியுங்கள். ஏற்கனவே மலர்க்கும் புதிய அரசியல் விவசாயி. அன்பார்ந்த திருமங்கலம் தொகுதி வாழ் பொதுமக்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இது ஒரு வரலாற்று சந்திப்பு. இது நம்ம ஒரு சாதாரணமா கடந்து போற விஷயங்கள் கிடையாது. தேர்தல், அதுவும் சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் 5 வருடத்திற்கு ஒரு முறை நம்மளுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பொக்கிஷம். எல்லாரும் அதை பொக்கிஷமா தான் பாக்குறீங்க. ஆனா இந்த இதுல வேறுபடுறோம். நான் ஒரு விதத்துல பொக்கிஷமா கருதுறேன், மக்களாகிய நீங்கள் பெரும்பாலானோர் வேற ஒரு பொக்கிஷமா கருதுறீங்க.
நான் கருதுற பொக்கிஷம் எப்படின்னா 5 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கப்பெற்ற வாய்ப்பு. அடுத்த 5 வருடம் எனக்காண்டி யார் இருக்க போறா, சட்டமன்றத்தில் எனக்காண்டி யார் பேச போறா, என் குறைகளை யார தீர்க்க போறா அப்படின்னு முடிவு பண்ற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் ஓட்டு போட்டு எனக்கானவனை சட்டமன்றத்தில் ஏத்தி எனக்கான உரிமையை எனக்கான குரலா அங்க உரிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஆனா பெரும்பாலான மக்கள் இந்த பொக்கிஷம் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் சமயம் வேட்பாளர் வருவாப்ல, ஆளுங்கட்சி வருவாங்க, எதிர்கட்சி வருவாங்க, ஊடால அப்பப்போ முக்கிய பொறுப்பாளர் வருவாங்க, வரப்ப 500 1000 கொடுப்பாங்க. ஒரு ஆரத்தி தட்டு எடுத்தோம்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுப்பாங்க. இலவசங்களை நிறைய அறிவிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பொக்கிஷமா நீங்க கருதிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது அல்ல பொக்கிஷம். நான் முன்பு குறிப்பிட்டது போல 5 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த அரிதான வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள். எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. நிறைய பேரோட சிந்தனை எப்படின்னா, ஜெயிக்க போற கட்சிக்கு ஓட்ட போட்டு அவங்கள ஜெயிச்சு அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுவோம். இதுவரைக்கும் நீங்க நினைத்தது போல ஜெயிக்க போற கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு நீங்க ஏத்தி உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சீங்களா? சிந்தித்து பாருங்க. அவங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போயிட்டாங்க, காரு பங்களான்னு அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு. உங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததா? உங்கள் வாழ்க்கை தரம் உயரவில்லையே. அதை சிந்தனையில் கொள்ள வேண்டும். உயர்வு என்பது மக்களாகிய நாம் நமக்கே அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ள எழ வேண்டும். ஜெயிக்க போற கட்சி ஜெயிக்க போற கட்சின்னு சொல்லி இந்த 70 வருட காலமாக திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவிற்கு வாக்களித்து நீங்கள் பெற்ற பயன்கள் என்ன? கடந்த முறை அதிமுக ஆட்சி சரியில்லை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, இப்படி மக்களுக்கு சுதந்திரம் இல்ல, காவல்துறையிடம் பாதுகாப்பு இல்ல, ஜெரால் பெலிக்ஸ காவல்துறை காவல் நிலையத்துக்குள்ள வச்சு படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த ஆட்சி சரியான ஆட்சி இல்ல, இது கொடூர ஆட்சி. இந்த ஆட்சி மாற வேண்டும் என்று எல்லோரும் உறுதி கூறீர்கள், எல்லோரும் அதற்காக பாடுபட்டீர்கள். ஆனால் சரியான பாதையை நோக்கி நீங்க சென்றீங்களா என்று சிந்திக்க வேண்டும். அதிமுகவிற்கு மாற்று திமுக, திமுகவிற்கு மாற்று அதிமுகவிற்கு என்று நீங்கள் அதிமுக ஆட்சியை ஒழிக்க திமுகவிடம் கொடுத்தீர்கள். பிசாசுக்கு பயந்து பேயிட போய் சிக்கிட்ட மாதிரி. இத வாழ்க்கைகள் மட்டும் என்ன நம்மளுக்கு நல்லது செஞ்சான்? சிந்திச்சு பாருங்க, என்ன நல்லது கட்டுக்கிட்டீங்க? அதே போல இப்பயும் சிவகங்கையில லாக்அப் டெத் நடந்திருக்கு. எண்ணற்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் வருது. சின்ன சிறுமியில் இருந்து 60 வயது மூதாட்டி வரை கற்பழிக்கிறது, பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கிறது, இந்த பிரச்சனைகள் நடக்குது. கனிம வளங்கள், கல்குவாரிகள் எத்தனையோ வெட்டி விற்கிறாங்க, மணல் அள்ளி திங்கிறாங்க. சில பேர் கேட்பீங்க, என்னங்க கல்குவாரி எவ்வளவு முக்கியம், கல் இருந்தாலே வீடு கட்டுறீங்க? கேட்கறது வாஸ்தவமான பேச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்குவாரியில் இருந்து எடுக்கப்படும் கற்கள் தமிழ்நாட்டுக்கு பயன்படுதா? தமிழகத்திற்கான தேவையை பூர்த்தி செய்ய இந்த கல்குவாரிகள் பயன்பெற்றால் எனக்கு முழு சம்மதம். ஆனால் கேரளாவில் இல்லாத மலையா, கர்நாடகாவில் இல்லாத மலையா? இதே மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளாவில் எல்லையிலும் இருக்கிறது, கர்நாடக எல்லையிலும் இருக்கிறது. ஆனால் கேரளாவில் ஒரு துறைமுகம் கட்ட வேண்டும் என்றால் எனது நிலமான கன்னியாகுமரியின் வளங்கள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த சிந்தனைகள் நம்மளிடம் இல்லை. சரிப்பா, அவன் எங்கேயும் ஏத்திட்டு போயா, எனக்கு வருமானம் வருதுல. என்னங்க வருமானம்? நாம பின்ன மழை வளம் இல்லாம என்ன நீங்க சாதிச்சிட போறீங்க? மழை பொய்க்குது. ஏன்? ஒரு மழை மேகங்கள் ஒரு இடத்துல மழை பெய்யணும் என்றால் அந்த இடத்தில் காடுகள் முக்கியமா இருக்கிறது. காடுகள் முக்கியமாக மலைகளும் முக்கியமாக இருக்கிறது. ஒரு தடுப்பணாக இருந்து அந்த குளிர்ந்த மேகங்களை ஈர்த்து அதை தான் நமக்கு மழையாக பொழிகின்றது. அப்படிப்பட்ட மலையை அழித்து நாம் என்ன சுகத்தை கண்டுவிட போகிறோம்? சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். நாம் அன்றாடம் உழைக்கிறோம், நம் பிள்ளைகளின் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று அரும்பாடுபடுகிறோம்.
வெயிலிலும் மழையிலும் கடுமையாக உழைத்து சிறுக சிறுக சேமித்து என் பிள்ளையின் வாழ்க்கையை முன்னேறிவிடாதா, என் குடும்ப நிலை உயர்கிறாரா, இப்படி என்று எல்லோருக்கும் ஒரு கனவு உண்டு. ஆனால் அந்த கனவு நிறைவேறும் பட்சத்தில் மகிழ்ச்சி. ஆனால் அந்த கனவை தவிடுபடியாக்கவே இந்த திராவிட கட்சிகள் இருக்கின்றன. என் பிள்ளை வாழ்க்கை தரம் உயர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் இந்த அரசு? ஒரு பிள்ளை பொண்ணு வீட்டுல இருந்து காலேஜுக்கு 1000 ரூபாய், பையன் வீட்டுல இருந்து காலேஜுக்கு போற 1000 ரூபாய், குடும்ப தலைவிக்கு ஒரு 1000 ரூபாய், இது 10,000 பெண்களுக்கு இலவச பேருந்து. இதுவல்ல வளர்ச்சி. வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? வளர்ச்சி என்பது ஒரு மனிதன் அவனுடைய சொந்த உழைப்பில் முன்னேறுவதால் உண்மையான வளர்ச்சி. சிந்தித்து பாருங்கள், ஒரு குடும்பத்திற்கு இந்த அரசு தலா 3000 5000 வரைக்கும் மாதத்தோடு உங்களுக்கு இலவசத்தை கொடுக்கிறாங்க. இது போக வருகின்ற இந்த தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சி அறிக்கை விடுறாங்க. திமுக சொல்லுது 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாத்துறேன், எடப்பாடி சொல்றாரு 2000 கொடுக்கிறேன், நம்ம புதுசா வந்த தளபதி பக்காவாசி 2500 ரூபாய் தரேன், தமிழ்நாடு முழுக்க பெண்கள் இலவசமா பயணம் போறான். இதுவா இலவசம்? யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துக்கு சராசரியா 3 இருந்து 5000 வரை செலவு செய்யப்படுது ஒரு குடும்பத்திற்கு பாக்குறப்ப. இதே தமிழ்நாடு முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல கோடி, இந்த பல கோடி ரூபாய்களை கொண்டு எண்ணற்ற தொழிற்சாலைகளை ஏற்படுத்துங்க, ஐடி நிறுவனத்தை ஏற்படுத்துங்க, தொழில் வளர்ச்சியை முன்னேற்றுங்க, எங்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுங்க, மாசம் மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் எங்களை கையேந்த விடாம எங்களுக்கு நாங்க உழைக்கிறோம் கம்பெனி கட்டி கொடுங்க, எங்களுக்கு மாச சம்பளம் 10,000 15,000 கொடுங்க, அதை வச்சு எங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்க முடியும். 3000 ரூபாய் 4000 ரூபாய் மாசம் மாசம் எங்களை கையேந்த விடுறது எங்களுக்கு வளர்ச்சி அல்ல. மக்களை சிந்தித்து பாருங்கள். ஒரு விடம் ஒரு நண்பனாவே வச்சுக்கோமே, நம்ம நண்பன் கிட்ட போய் மாப்பிள்ள ஒரு 500 ரூபாய் கொடுறா அப்படின்றது கேட்கறதுக்கு எத்தனை பேர் தயங்கி நின்றுப்பீங்க? ஒரு கடன்காரன் போய் கடன் கேட்கறதுக்கு எவ்வளவு தயங்கி நின்றுப்பீங்க? ஆனா இன்று சர்வசாதாரணமாக அரசு கொடுக்கும் இலவசங்களுக்கு கையேந்தி நிற்கிறது. பெருமையாக இருக்கிறதா? அதற்கு வெட்கப்பட்டு தலைகுனி அப்படின்ற நிலைமைக்கு நீங்க இருக்கிறப்போ இலவசங்களுக்கு மட்டும் முன்னோடி வந்து நின்று எல்லாத்தையும் வாங்கி செல்கிறீர்களே, இது நல்ல வாக்கு நீங்க வாழ்வதா? இன்று இதே பேரையூர்ல பழைய தபால் நகர் பக்கத்துல, தபால் நிலைய பக்கத்துல நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்ட ஏற்பாடு நடைபெற்று இருக்கு. ஒரு அம்மா வந்து கேட்கிறாங்க, டோக்கன் எப்ப தருவீங்கன்னு கேட்கிறாங்க. டோக்கன் எப்ப தருவீங்க ஒரு அம்மா வந்து கேட்கிறாங்க. என்ன நிலைமையில வச்சிருக்கீங்க இந்த நாட்டை? கூட்டம் சேரணும்னா டோக்கன் கொடுப்போம், அண்டா கொடுப்போம், ஹோட்டல் கோழி பிரியாணி கொடுப்போம், அனுதினமும் இந்த மக்களை கையெழுந்து வச்சுட்டு இருக்கீங்க. இதுவோ வளர்ச்சி? இலவச பேருந்து கொடுத்துட்டா அந்த இப்ப என்கிட்ட கேட்ட அம்மாவோட வாழ்க்கை வளர்ச்சி அடைஞ்சுதா? சொல்லுங்க. அதனால சிந்தியுங்கள். மாற்றம் என்பது ஒரு சொல்லல்ல, அது செயல். மாற்று அரசியல் நிறுவன வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு மாற்று திமுக அல்ல, திமுகவிற்கு மாற்று அதிமுக அல்ல. உண்மையான மாற்று, என்றுமே மாற்று. நாம் தமிழரை மாற்று, நாம் தமிழரை மாற்று, நாம் தமிழரை மாற்று. நன்றி. எங்களது லட்சியமே இந்த பாதைக்கு எங்களை வித்தாக்கி இருக்கிறது. 2009 இலங்கையிலே கொத்து கொத்தாக என் மக்கள் கொண்டு குவிக்கும் பொழுது இங்குள்ள திராவிட கட்சிகள் எல்லாம், இந்திய கட்சிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்த பொழுது என் தலைவன் பிரபாகரன், தமிழ் தேசியத்தினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை இந்த இந்தியாவும் இந்த தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் சேர்ந்து கொன்ற பொழுது இங்குள்ள திராவிட கட்சிகளும் இந்திய கட்சிகளும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. 1,75,000 பேரை அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்த இந்த திமுகவினுக்கும் அதை வேடிக்கை பார்த்த அதிமுகவிற்கும் தான் நீங்கள் மாற்றி மாற்றி வாக்குகளை செலுத்தி அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள். என் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, 2010 செந்தமிழன் எனது உயிர் பெரியப்பா அவர்கள் கட்சி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை எந்த திராவிட கட்சிகளோடும் இந்திய கட்சிகளோடும் கூட்டணி சேராமல் புலி என்று தனித்து நின்று பதுங்கி பாயுமோ
அதே போல தனித்து நின்று வாக்காளர் பெருமக்களே, உலகத்திலே தோற்ற கட்சி வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த திரைக்கு பின்னாலும் கோட்டு கொடுக்காமல், கோழி பிரியாணி கொடுக்காமல் 1.7 வாக்குகளுக்கு பெற்று 40 லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் இன்னும் தமிழ்நாட்டிலே ஈனத்தமிழர்கள் இல்லை, மானத்தமிழர்கள் இருக்கிறார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்கள் மக்களே, நாங்கள் எதற்கு நிற்கிறோம்? எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்குமான அரசியலை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்கள். 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் 2500 ரூபாய்க்கும் கோட்டிற்கும் கோழி பிரியாணிக்கும் வாக்குகளை செலுத்தி இந்த 5 ஆண்டு காலம் இந்த திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் வாக்குகளை செலுத்தி நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். வாக்குகள் கேட்டு உங்கள் இல்லங்களுக்கு வருகை வரும் அந்த வேட்பாளர்கள் வென்ற பிறகு உங்கள் வீட்டிற்கு வருகை வந்திருக்கார். சத்தியம் பண்ணி சொல்லுங்க, இங்க இருக்க வாக்காளர்கள் வாக்கு கேட்டு வருவாங்க. அப்புறம் தாசில்தாருக்கு நீ கையெழுத்து போடணும், 500 ரூபாய் கொடுக்கணும். கலெக்டருக்கு ஏதாவது போகணும்னா அங்க லஞ்சம் கொடுக்கணும். மருத்துவமனை, அரசு மருத்துவமனைக்கு ஏதாவது போகணும்னா அங்க வரிசையில் நிற்கணும். யோசித்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்த அரசு மருத்துவமனைகள் தரமாக இருக்கிறதா? கல்வி நிறுவனங்கள் தரமாக இருக்கிறதா? 1 லட்சம் 2 லட்சம் இருக்கிறவர்கள் கட்டி படிக்க வைக்கிறார்கள். நான் இல்லாத அப்பாவி மக்கள் எங்கே போய் படிக்க வைப்போம்? இந்த 2500 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா எங்க வாழ்க்கை மேம்படைஞ்சிருமா? நாங்க என்ன கேட்கிறோம்? நாம் தமிழ் கட்சியுடைய பிள்ளைகள் குடிக்க முறையான தண்ணீர் குடிங்க, முறையான மருத்துவத்தை கொடுக்கிறோம், முறையான கல்வியை கொடுக்கிறோம். இந்த 3 மட்டும்தான் இலவசம். மித்த எதுவுமே இலவசம் கிடையாது. 2500 ரூபாய் கொடுத்தா மாசத்துல 10 நாள் இருக்குமாயா? சொல்லுங்க. வேலை கொடுக்கணும், வேலைக்கு ஏற்ற சம்பளம் இருக்கணும், சம்பளத்துக்கு அதை கொண்ட வாழ்ற வாழ்க்கை வளமான வாழ்க்கையா இருக்கணும்யா. அதுதான் நம்ம ஓட்டு போடுறோம். அந்த கடையில சுக்கா நல்லா இருக்குது தேடி போய் திங்க தெரியுது நமக்கு. அந்த கடையில 6 மாசம் ட்ரெஸ் போடுறோம், சட்டை, அத நல்ல சட்டையா அங்க தேடி போய் நம்ம எடுக்கிற நம்ம பிள்ளைகள் 5 வருஷம் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு உழைக்க போறவர 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வாக்குகளை வாங்கி விலையை வித்து நீங்க வாக்கு செலுத்தும் போது நீங்க மட்டும் அடிமையா அல்ல, உங்களுடைய எதிர்கால பிள்ளைகள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடியிலிருந்து தன்னந்தனியாக பணம் எடுத்து பிழைப்பதற்காக சென்னை மாவட்டத்திற்கு வந்து இன்று அவர் பின்னாடிலே 36 லட்சம் இளைஞர்கள் தனியாக நின்றுகிறார் என்றால் தமிழ்நாட்டிலே தடை செய்யப்பட்ட தலைவனை தலைவனாக கொண்டு தடை செய்யப்பட்ட கொடியை இன்று தமிழ்நாடு முழுவதும் பறக்க விட்டிருக்கிறார் என்றால் என் உயிர் பெரியப்பா சிந்தமிழின் சீமானையத்தான் சார். யோசித்து பார்க்க வேண்டும். எனது குடும்பம் சாராய கடையினாலே, சாராயத்தினாலே நிலை குறைந்தது. சாராய கடையினாலே என்னுடைய குடும்பம் சிதையது. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் தனித்தனியாக பிரிந்து எனக்கு அப்பா இல்லை. இதற்கு முதல் காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான் என்று நான் தக்காம சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய குடும்பம் போல தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான தாய்மாருடைய தாலிய அறுத்த பெருமை இந்த திராவிட கட்சிகளுக்கு சாரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றி மாற்றி இந்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் வாக்குகளை செலுத்தி உங்களுடைய குடும்பத்தையும் நீங்களையும் அடிமைப்படுத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே யாரு வென்றாலும் தோற்கலாம், ஆனால் விவசாயி தோற்கக்கூடாது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். விவசாயி இல்லை, நம்ம யாரும் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. டாஸ்மாக் கடையில ஊட்டி கொடுக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கும் போது உலகத்துக்கே சோறு போடுற ஆத்தாப்ப விவசாயி அரசு வேலையில் இருக்கக்கூடாதா? யோசித்து பாருங்க. டாஸ்மாக் கடையில ஊட்டி கொடுக்கிற பாருங்க, அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காயா? உலகத்துக்கே சோறு போடுற ஆத்தாப்ப கவர்மெண்ட் வேலை இருக்கக்கூடாதா? சாத்தியம் இல்லாத பேசுறாரு. எது ஒன்று சாத்தியம் இல்லாத பேருக்கா? கண்ணை வெட்டி மண்ணை வெட்டி கேரளாவுக்கு மழை கடத்தி அங்க விட்டு திங்கிறது சாத்தியமா இருக்கும் போது 4000 கோடி 5000 கோடி கொள்ளையடித்து ஒரு வீட்டுல பழுக்கிறது சாத்தியமா இருக்கும் போது மாசம் 2000 ரூபாய் 2500 ரூபாய் மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து அவங்க வாக்குகளை பெறுவது சாத்தியமாக இருக்கும் போது ஏன் தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை கொடுப்பது ஏன் சாத்தியமாக இருக்கிறார்? அரசு மருத்துவமனைகளிலே முதலமைச்சருடைய மகனும் அமைச்சருடைய மகனும் போய் அனுமதிக்கிறார்களா?
கல்விக்கூடங்களிலே, பள்ளிக்கூடங்களிலும், கல்லூரி நிலையங்களிலும் எந்த அமைச்சருடைய மகன் போய் படிக்கிறான்? அப்ப அவனே நினைச்சிட்டான், அவனே தெரியும், அவனுக்கே தெரியும் கவர்மெண்ட் அரசுகளோ கவர்மெண்ட் மருத்துவமனையோ கல்வி நிலையங்களும் தரமா இல்ல. அந்த தரமா கொண்டு வரதுக்கு தான் உங்களுடைய பிள்ளைகள் தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கும். எங்களுக்கு வேற வேலை இல்லாம இல்ல. உங்களை காப்பாற்றணும், நம்ம காப்பாற்றணும், நம்ம தலைவர்களை காப்பாற்றணும். அதுக்காக நாங்க நிக்கிறோம். என் பிள்ளைகளே, என் சீமான் அவர்கள், என்னுடைய அப்பா அவர்கள் என்றைக்கோ நினைத்திருந்தால் திமுகவிலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 1000 கோடிகளிலே ஊழலிலே ஊழி திருச்சி லஞ்சம் வாங்கி குளிர்சாதன பெட்டிகளிலே, குளிர்சாதன அறையிலே, ஏசியிலே உட்கார்ந்து அரசியல் செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் அது நினைக்கவில்லை. இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான இலங்கையிலே என் தலைவன் தோட்டாவை தூக்கி இலங்கைக்காக எப்படி இலங்கை தமிழர்களுக்காக, நமது தமிழர்களுக்காக பாடுபட்டானோ அதே போல 16 ஆண்டுகள் கத்தி கத்தி தொண்டை தண்ணி வெத்து போக இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் உங்களையா உழைச்சுக்கிட்டு இருக்க. அவர் நினைத்தா ஒரு கட்சி சொல்லுச்சு 60 சீட்டு துணை முதலமைச்சர் பதவி 1000 கோடிகளில் நான் தர்றேன், நீ துணை முதலமைச்சராக இருக்கேன் என்று சொன்ன பொழுதும் இந்த விளையாட்டுக்கு நான் வரல, உங்களை ஒழிக்க தாண்டா வந்திருக்கேன் 16 வருஷம் தனித்தியா நின்றுக்காரு. அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரு வெற்றி என்பது. சீமான் யாரையும் வளர விட மாட்டான் என்று சொல்கிறார்கள். எங்களை எல்லாம் சாதிய கட்சிகளுக்கு பின்னாலும் திரையரங்குகளுக்கு பின்னாலும் முதல் நாளிலே முதல் காட்சி பார்த்து தெரிந்த எங்களை போன்ற இளைஞர்களை தமிழ் தேசியத்திற்கு பின்னாலே வர வைத்து தலைவருடைய பிடித்த கொடியை தூக்க வைத்து தமிழ் தேசிய அரசியலை பேச வைத்தவர் எனது உயிரப்பா சீமான் அவர்கள். சீமான் மட்டும் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் திரையரங்குகளுக்கு பின்னாலும் சாதிகளுக்கு பின்னாலும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒழுக்கமான அரசியலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நீங்கள் கோயிலுக்கு போங்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. கோயிலுக்கு போனாலும் வாழ்க்கை மாறும். ஆனால் அந்த சாமியே உங்களிடத்திலே சொல்லும், ஏண்டா திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இன்னும் பிற கட்சிகளுக்கும் ஊழலே ஊறி திரைக்கின்ற இந்த கட்சிகளுக்கு ஓட்ட போட்டுட்டு என்னட்ட வந்து என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறியடா, விவசாய சின்னத்தை வாக்களிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் தேவாலயங்களுக்கும் வாங்கடான்னு சாமியே சொல்லும். விரைவிலே கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் விவசாய சின்னத்திலே வாக்களித்து மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சீமான் என்னும் நான் என்ற குரலை நாம் எல்லோரும் வலைதளங்களிலும் டிவிகளிலும் கேட்க வேண்டும். அவர் பின்னாளிலே பிரபாகருடைய தமிழ் தேசிய தலைவருடைய பிரபாகரனை போற்றா இருக்கும் செயின்ட் கோட்டையிலே புலிக்கொடி பறக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து சின்னங்களை பார்த்து வாக்களிக்காமல், பணங்களை பார்த்து வாக்களிக்காமல் இந்த வேட்பாளரினுடைய எண்ணங்களை பார்த்து வாக்களியுங்கள். இவர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் பேரையில் தொகுதி மக்களே, நமது வெற்றி வேட்பாளர் ஒரு மருத்துவர். தமிழ்நாட்டிலே 117 ஆண்கள் 117 பெண்கள். நீ நல்லா பெண்கள் தாய்மார்களை நினைச்சு பார்க்கணும். இந்த பெண்கள் எல்லாம் பேசுறாங்க திமுக அதிமுக நாங்க பெண்களுக்கு நல்லா செஞ்சிருக்கோம் அப்படின்னு. ஆனா வெறும் 23 சீட்டு 20 சீட்டு 19 சீட்டு 18 சீட்டு 234 தொகுதி எங்க இருக்கு, 18 சீட்டு எங்க இருக்கு? ஆனா நம்முடைய சிந்தமிழன் அப்பா சீமான் அவர்கள் ஆணுக்கு பெண் சமம்டா என்று சொல்லி 117 பெண்களை நிப்பாட்டி இருக்கிறார் என்றால் பெண்களை உண்மையாக மதிக்கின்ற தலைவர் நீங்கள் யார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்று தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராயங்களும் இந்த டாஸ்மாக் கடையிலே அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்கிறார்கள். அவர்கள் என்ன கேட்க வேண்டும் என்றால் இந்த பள்ளிக்கூடத்தில் ஏன் மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கிறது என்றுதான் கேட்க வேண்டும். ஆனால் அதிகாரிகள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையிலே ஏன் வருமானம் கம்மியாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள் அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும். இதுதான் இந்த 60 ஆண்டு காலத்தினுடைய சாதனை என்பதை நீங்கள் நீடித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாட்டிலே சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டும், சுகாதாரமான கல்வி கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் சரிசமமான கல்வி கிடைக்க வேண்டும், சரிசமமான மருத்துவமனைகளிலே மருத்துவம் பார்க்க வேண்டும். வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய என் அன்பு அண்ணன் மருத்துவர் முனீஸ் அவர்கள், அவர் நினைத்திருந்தால் மருத்துவத்துறையிலே பணியாற்றி வாழ்நாளிலே பொழுதை கழிச்சிருக்கலாம். ஆனால் இந்த அரசியல் துறையிலே வந்து அரசியல் நோயாளிகளை மருத்துவம் பார்க்கத்தான் இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே அவர் போட்டியிடுகிறார். எந்த கட்சி பாதி பேர் 234 சட்டமன்ற தொகுதியில 116க்கு மேல அவங்க
12ஆம் வகுப்பு பாஸ் ஆகலை திமுக அதிமுக. ஆனால் 234 தொகுதியில் படித்த பிள்ளைகளை நிப்பாட்டி இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த முறை நீங்கள் தவறவிட்டால் இழப்பு எங்களுக்கு அல்ல, உங்களுக்கு தான். நாங்கள் 2026 தோற்றாலும் கூட களத்திலே நாங்கள் நிற்போம். ஆனால் என்ன நடைபெறும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். மண் இருக்காது, மழை இருக்காது, தூய்மையான காற்று இருக்காது, சுகாதாரமான மருத்துவமனை இருக்காது. நீங்கள் எல்லாம் யோசித்து பார்த்து வாக்களியுங்கள் மக்களே. இந்த மருத்துவர் முனிஸ் அண்ணன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைத்து திருமங்கலம் தொகுதியிலே எந்த சாவடிகளிலும் விவசாயி சின்னம்தான் முதலிடத்திலே வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. திருமங்கலம் மண்ணின் மைந்தன் டாக்டர் நீ முனிஸ் அவர்களுக்கு ஏற்கனவே விவசாயி சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம். தேர்தல் நாள் 23/4/2026 வியாழக்கிழமை. மரவாதியில் உங்களின் சின்னம் ஏற்கனவே விவசாயி, வெற்றியின் சின்னம் ஏற்கனவே விவசாயி, மாற்றத்திற்கான சின்னம் ஏற்கனவே விவசாயி. ஊழலை வீழ்த்த, உரிமையை மீட்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏற்கனவே விவசாயி. கனிம வளங்களை காத்திட, கல் குவாரிகளை மூடிட, கிரஷர்களை ஒழித்திட, மதுக்கடைகளை மூடிட வாக்களியுங்கள். ஏற்கனவே விவசாயி சின்னத்திற்கு நிலம் காக்க, நீர் காக்க, இனம் காக்க, நாடு வளம் பெற வாக்களியுங்கள். ஏற்கனவே விவசாயிக்கு மலர்க்கும் புதிய அரசியல். விவசாயி, விவசாயி, விவசாயி.
கொண்டிருக்கிறது.